அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீயா நானால என்ன நடந்தது, அந்த ஷோ வந்து ரியலா ரீலா? அந்த டிபேட் ஷோக்கு இவங்க ஒரு தீர்ப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஷோ நடக்கிறாங்க அப்படின்றப்போ அது டிபேட்டபிளே கிடையாது. ஒரு பக்கத்தை பேசவே விடாம ஒரு பக்கத்தை மட்டும் பேச வச்சு பேசுறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம்ன்றது தான் நான் இங்க சொல்ல வரேன். என்ன பேச விடலன்றதும் சொல்றேன். கன்சோல்ல இருந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, எதை கோபி அவர்கள் அங்க பேசுறாரு? இல்ல ஆக்சுவலி என்னன்னா, கன்சோல்ல இருந்து கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னா, ப்ராப்பரா வந்து டாக் ஹேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள கத்துங்க. நிறைய விஷயங்கள அந்த இது மாதிரி ஆக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. அதை வந்து தவிர்த்துட்டு இல்ல வைங்க வேணான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சும்மா வாயில சொல்ற விஷயத்தெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்றது அது எப்படி கரெக்டா இருக்கும்? இப்போ சின்ன வயசுல இருந்து பார்த்து ரசிச்ச ஒரு ஆள் வந்து இப்படி மேனிபுலேட் பண்ணி தப்பான விஷயத்தை போர்ட்ரே பண்றதுன்றது. ஆதன் சிமலையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட லாஃபிங் சோடா டீம்ல இருந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இப்ப சமீபத்தில் ஏற்படுத்திட்டு இருக்கேன் நீயா நானா பத்தின விவாதத்துக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ராகுல். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். டீம்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சூப்பரா போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் நல்லா போயிட்டு இருக்குன்னா ஒரு பக்கம் ஒரு விதமா போயிட்டு இருக்கு. ஏன்னா பார்த்துருக்கீங்க, நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. என்னன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி சமீபத்தில் இந்த நீயா நானா ஷோ அப்படின்னு வரும்போது என்னன்னா, சின்ன வயசுல நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், ஷோ பார்த்துருப்போம். அதில் வந்து எப்படி நடந்ததுன்னு பார்த்துருப்போம். ஒரு உண்மையான ஒரு ஷோ, ஒரு கரெக்டான ஒரு ஷோவாக இருக்கும். இப்போ வரைக்கும் அப்படி தான் நம்பிட்டு இருக்கோம் கண்டிப்பாக. ஸோ குழந்தைலாம் நல்லா தூங்கும் போது நீயா நானா பார்க்காம தூங்கவே மாட்டேன். ஏன்னா அப்போலேருந்தே நம்மளுக்கு வந்து அந்த நாலேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் வந்தது. நிறைய நாலேஜ் இப்போ கற்றுக்குறோம், அதெல்லாம் அங்கேருந்து தான் வந்தது. பட் இது என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் இது நடக்கும்போது, இந்த ஷோ நடக்கும்போது நான் போயிருந்தேன். ஆக்சுவலா நேரில் போய் நான் பார்த்துருந்தேன். நான் இங்கிருந்து தொடங்கிறேன். அப்போ நீயா நானோட ஒரு ஃபேனாக தான் நீங்கள் அங்கே போகிறேன். கண்டிப்பாக நான் அது பார்க்கலாம், பார்த்தா என்ன நடக்கும்ன்றதுக்காக ஒரு சான்ஸ் கிடைச்சனால பார்க்கலாம் அப்படின்றது. லைவாக பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்லா இருக்குமே, பார்க்கலாம் என்ன அப்படின்றதுக்காக. எதனால இந்த டாபிக் எப்படி அந்த இல்லை ஆக்சுவலாக ஜனனி நம்ம இருக்காங்கல்ல, அவங்க போயிருந்தாங்க. நம்ம டீம் இருக்காங்க, போயிருந்தாங்க. அவங்க மூலியமாக நான் போய் பார்க்கலாம். ஓகே நீயா நானா ஷோ கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, அதுக்காக போய் பார்க்க போயிருந்தேன். டைட்டில் என்னன்னு கேட்டிங்களா? எல்லாமே அதுக்காக தான் போனதே ஆக்சுவலா. சரி ஓகே, இப்போ சென்சேஷனா இருக்கு, இப்போ நிறைய டாபிக் நமக்கு தெரியுன்றதுக்காக அங்க போன ஒரு விஷயம். அங்க போய் பட் நம்ம நினைச்சிட்டு போனது வேற, பட் அங்க நடந்தது வேற, நம்ம பார்த்தது வேற, எல்லாமே வேற. என்ன நடந்தது எனக்கு? ஏன்னா அவங்க வந்து பேச வாய்ப்பு தரல, இதை வந்து ட்ரோல் பண்றாங்க. இந்த பக்கம் நாங்க எங்களால முடிஞ்சதான் பேசணுன்றாங்க. கண்டிப்பா இப்போ ஜனனி அவங்களா இருக்கட்டும், அம்முவா இருக்கட்டும், கோபி அவர்களா இருக்கட்டும், நிறைய பேர் அவங்களோட தரப்புல இருந்து வீடியோவே போட ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பா இப்போ நம்ம டீட்டெயிலாவே பேசுறோம், உடச்சி பேசலாம். நீயா நானால என்ன நடந்தது, அந்த ஷோ வந்து ரியலா ரீலா? கண்டிப்பா நம்மளுக்கு மற்ற எபிசோட்ஸ் எப்படி பண்றாங்க அப்படின்றது நம்ம பேச ஐடியா வரல. இன்னொன்னு நாய் சப்போர்ட்டர், நாய் ஹேட்டர் அப்படின்னும் பேச வரல. அங்க போய் உட்காந்து ஒரு சக மனுஷனா உட்காந்து ஷோ பார்க்கும் போது என்ன நம்மளுக்கு தெரிஞ்சதோ அதை நம்ம ஷேர் பண்றோம். அவ்வளவுதான். ஆஃப் ஸ்கிரீன்ல உட்காந்து கன்சோல்ல உட்காந்து பார்த்தனால, அங்க பார்த்தனால நமக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்றோம். அவ்வளவுதான். அதுதான் ஒரு சொல்லணும்னு நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். என்ன நடந்ததுன்னா, ஆக்சுவலா ஷோ சொல்லி கூப்பிட்ட விஷயம் வந்து நாய்க்கு ஒரு அவேர்னஸ். ஏன்னா அவங்க ஜனனி சொன்ன மாதிரி அவங்க வந்து ஆக்சுவலா ஆல்ரெடி கேட்டாங்க, அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டோம், அதனால தான்மா இது இந்த ஷோ அப்படின்றதுக்காகவும் அவங்க போனாங்க. நானும் அதுக்காக தான் போனேன். சரி ஓகே, அவேர்னஸ்ன்றப்போ என்ன நடக்கும் அப்படி பார்க்கலான்ற போன ஒரு ஷோ. ஆனால் அங்கே போய் பார்த்தா இது பக்கா ஸ்கிரிப்டட், பக்கா பிளான்டான ஒரு ஷோ. இப்போ நம்ம விஜய் டிவியில் நீங்கள் எடுத்துக்கோங்க, கலக்க போவது யார் ஷோலாம் இருக்குல்ல, கண்டிப்பாக கலக்க போவது யார் நமக்கு என்ன தெரியும்னா, அது ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ. அது முன்னாடியே ப்ரிப்பேர் டைலாக் பண்ணிட்டு அது அப்படின்றது தெரியும். பட் இந்த ஷோ அப்படியா? இது ஒரு டிபேட் ஷோ. ஒரு விஷயத்துக்கு தீர்ப்பு கிடைக்கல அப்படின்னா தான் நம்ம டிபேட்டே வைப்போம். தீர்ப்பு இருக்குன்னா அது டிபேட் கிடையாது. அந்த டிபேட் ஷோக்கு இவங்க ஒரு தீர்ப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஷோ நடக்கிறாங்க அப்படின்றப்போ அது டிபேட்டபிளே கிடையாது. எதை வச்சு சொல்றீங்க? பார்த்ததை வச்சு சொல்றேன். என்ன நடந்தது அதுதான். என்ன ஆக்சுவலா அங்க போய் உட்காந்தோமா, உட்காந்து பாக்குறோம் நடந்துட்டு இருக்கு ஷோ. இப்போ ஆல்ரெடி வந்து சுப்ரீம் கோர்ட் அந்த ஆர்டர் பாஸ் பண்ண போறாங்க. அன்னைக்கு காலையில முடிஞ்சு போன ஒரு விஷயம் அது முடிஞ்சு போச்சு அந்த இஷ்யூ. ஸோ இப்போ காலையில் இதுவும் வந்துருச்சு, ஆர்டரும் பாஸ் பண்ணிட்டாங்க. இவங்க கேட்குறாங்க இதுக்கு மேலே ஷோ பண்ணணுமானா, இல்லை இது எஜுகேட்டபிள் ஷோ, ஸோ பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக பண்ணது. ஓகே ஃபைன், நல்ல விஷயம், நீங்கள் பண்ணுறீங்க, ஓகே. ஆனால் அங்கே போய் பார்த்தா
ஒரு பக்கத்தை பேசவே விடாம ஒரு பக்கத்தை மட்டும் பேச வச்சு பேசுறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம்ன்றது தான் நான் இங்க சொல்ல வரேன். என்ன பேச விடலைன்றதும் சொல்றேன். இப்போ ஒரு விஷயம் இருக்கு. இப்போ கோபிநாத் சார் இருக்காரு, நிக்கிறாரு, அவர் நடுவில் நிக்கிறாருன்றப்போ ஒரு பக்கம் பேசுறாங்க, அவங்க ஏதோ பேசுறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. அவங்க விஷயத்த வந்து கேட்டு ஆமா இது வந்து கரெக்டு, ஆமா சூப்பர் கரெக்டா சொல்றீங்க அப்படி சரி நீங்க சொல்லுங்க இன்னொரு பக்கம் கேட்கும் போது அவங்க சொல்றதையும் கரெக்டுன்னு சொல்லணும். அப்படி இல்லையா ப்ரூஃப் காட்டுறாங்களா அதை அக்செப்ட் பண்ணணும். ரெண்டுமே பண்ணாம ஒரு பக்கம் மட்டும் ஆமா இது கரெக்ட்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கரெக்ட் இல்ல இது தப்பு நீங்க எப்படி சொல்றீங்க, உங்களுக்கு என்ன வந்து அதுக்கு ரைட் இது இருக்கு, கரெக்டான ப்ரூஃப் இருக்குன்னு கேட்கறதுன்றது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம்ன்றது தான் நான் சொல்றேன். எப்படி அது அவங்க இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், என்ன ப்ரூஃப் இருக்கு அதுல, ஏதாவது என்ன கன்சோல்ல இருந்துட்டு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, எதை கோபி அவர்கள் அங்க பேசுறாரு? இல்ல ஆக்சுவலி என்னன்னா கன்சோல்ல இருந்து கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னா ப்ராப்பரா வந்து டாக் ஹேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஐ மீன் ஹேட்டர்ஸ்ன்றது அவங்க சொல்லப்படுறது, நம்ம சொல்ல டாக் ஹேட்டர்ஸ் அவங்க சொல்ல, அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா இந்த பக்கம் பேசுங்க இந்த பக்கம் பேசுங்க, அவங்கள கத்துங்க, ஆப்போசிட்ல கத்துங்க ஆப்போசிட்ல இது பண்ணுங்க அப்படின்றது தான் அவர் பேசுறது. இப்போ இங்கேருந்து சொல்கிறாங்க அவங்கள கத்துங்க, அவங்க பாருங்க இதை சொல்கிறாங்க, எல்லாமே ப்ரிப்பேர்டு ஃபுல் ஸ்கிரிப்டே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட்டடாக தான் இருக்குது. டாக் ஹேட்டர்ஸ்ன்னு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்கல்ல, ஏன்னா டாக் ஹேட்டர்ஸ் ஏன் சொல்கிறேன்னா அவங்க எல்லாம் அப்படி தான் பேசுகிறாங்க, அதனால சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டடாக தான் மொத்தமாகவே இருக்குது அந்த ஷோ வந்து பேப்பர் அவங்க ஸ்கிரிப்ட் ஆகட்டும் எல்லாமே பேசுறது எல்லாமே சொல்கிறேன் அவங்களுக்கு சாதகமாக இருக்கே தவிர இவங்க பேச வர்றதை அவங்க வந்து பேச விடலை, இன்னொன்னு ரெடியா இல்ல அக்செப்ட் பண்ணி. கோபி அண்ணனுக்கு எப்படியும் அவர் கொஞ்சமாவது அவரோட கண்டிப்பா யோசனைகள் இருக்கும், அவர் பேச திணிக்கிறாங்களா அப்படின்னா மேபி இருக்கலாம், சான்சஸ் இருக்கு. என்னன்னா அங்க பார்த்த வரைக்கும் அப்படிதான், அவர் 1-2 பாயிண்ட் சொல்றாரு இல்லைன்னு சொல்லல, ஆனா அவர் சொல்றதுன்னா பொதுவான கருத்தா இருக்கு, அவர் பேசுறது சொல்லி கொடுத்து பேசுறது மேபி அது வந்து பார்க்கும் போது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இது பண்ணணும்ன்ற மாதிரி இருக்கு. படவா கோபி அண்ணன் அவரு எப்ப செட்டுக்குள்ள வந்தாரு? ஆக்சுவலா அவர் வந்தது பாத்தீங்கன்னா கடைசி நிமிஷத்துல முடிய போகுது, அவருக்கு இங்க என்ன நடந்தது என்ன, அவர் ஒரு ஜாலியா ஒரு ஃபன்னா ஒரு இப்ப கேட்கறாங்கன்றப்போ ஒரு ஜாலி நம்ம வருவோம்ல, இப்ப நம்ம உங்களை கூப்பிடுறாங்க ஒரு ஷோக்கு என்ன பண்ணுவீங்க, சரி என்ன டிபேட் கேட்டுப்பீங்க, தலைப்பு கேட்டுதான் வருவாங்க, அது இல்லைன்னு நான் சொல்லலை. பட் நம்ம அவருமே ஒரு காமெடியான ஒரு விஷயத்த பேச ஃபன்னான ஒரு இடத்துல இருந்து வர்றவர், அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் ஜாலியா பேசுவார், என்னங்க இது எப்படி அது எப்படின்னு கேட்கும்போது ஜாலியா தான் பேசுவார். அவர் ஃபன்னா சொல்லிட்டு இருக்காரு ஒரு விஷயத்த, ஒரு ஜாலியா சொல்லிட்டு இருக்காருன்றப்போ இது இவ்வளவு பெரிய சென்சேஷன் ஆகும்னு அவருக்கும் அங்க தெரியாது. அவர் வந்து ஒரு இப்போ 11 மணிக்கு மேலே 11 இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க கேள்வி கேளுங்க, என்ன நான் உங்களுக்கு முரணாவே பதில் சொல்லிட்டு இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆமாடா அப்படிதானே போடா வச்சுக்கூடா, அதுதானே யாரா இருந்தாலும் ஒரு சக மனுஷன் பேசுறானா ஒரு முரணாவே பதில். கோபிக்கு முன்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமா? தெரியாது, எதுவுமே தெரியாது. அவர் வந்து உள்ள அவருக்கு ஆக்சுவலா அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன், அவரோட பையனோட ரிசப்ஷன் ஏதோ இருந்தது போல, அதை விட்டுட்டு இதை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு வந்தவர் தான் அவரு. ஸோ அங்கே வந்து பார்த்தப்போ முன்னாடியுமே அதுதான் பேசினாரு கோபிநாத், நியானா கோபிநாத் அவருமே சொல்கிறேன், இவருமே படவா கோபி 2 பேருமே பேசிக்கிட்டதும் அதுதான். ஆக்சுவலாக 2 பேரும் என்ன வந்தோடனே பேசிட்டு, ஓ ஃபங்க்ஷனை விட்டுட்டு வந்தீங்களா, ஓ ஃபங்க்ஷனை விட்டு சரி வாங்க, அவ்வளோ பெரிய டாக்ல வர நீங்கள், சரி வாங்க ஜஸ்ட் அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்போ உட்கார வச்ச ஆளை கூப்பிட்டு இங்கே என்ன நடந்தது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் எடுத்தோடனே கொஷினை போட்டு ஷூட் பண்ணுறது வந்து எப்படி அது அசிங்கப்படுத்தி. ஆமாம் கண்டிப்பாக கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி அமைச்சதாக தான் இருக்கும். ஒரு விஷயம் சொல்லணும்ல, யாரும் அந்த இடத்துல கோபிநாத் சாரி இவர் படவா கோபின்னு இல்லை, யாராக இருந்தாலுமே சரி அவங்க மனநிலை என்ன இருக்கோ அதில் தான் அவங்க பேசுவாங்களே தவிர அவங்க எடுத்தோடனே வந்து அவங்க இதுக்கு சப்போர்ட்டா அதுக்கு சப்போர்ட்டா இது கேட்டு அது கேட்டு அப்படி பேச மாட்டாங்க. ஸோ அதுதான் அங்கே நடந்தது. ஓகே, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப எவ்வளவு தூரம் விமர்சனத்துக்குள்ளா இருக்காங்கன்னு தெரியும். அவங்க மனநிலை என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க அங்க வந்து பேக் ஸ்கிரீன்ல இருந்து பாத்துருக்கீங்க என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது, அது கீழே கமெண்ட்ஸ் எழுதுறாங்களே இன்ன வரைக்கும் இந்த பொண்ணு அந்த மாதிரி மிமிக் பண்ணிருச்சு, இவங்க பேசவே இல்லை, இவருக்கு என்ன தெரியும் அப்படிலாம் எழுதுறாங்களே, அவங்க தெரியாம தான் மக்கள் எழுதுறாங்க, அவங்கள நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, தெரியாமன்னு மக்கள் பண்றாங்க, பட் அவங்க தெரிஞ்சதானே பண்றாங்க. அதுதான் சொல்றேன், இப்போ அங்க ஷோல அப்படி தெரிஞ்சு பண்றாங்க. ஸோ அதுக்கு பாதிச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எப்படி இன்டராக்ட் பண்ணிக்கிட்டாங்க? இல்ல ஆக்சுவலா ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை தான். இன்னொன்னு அங்க வந்து போட மாட்டோம், இந்த ஷோலாம் நாங்க டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம், இந்த சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுவோம், வேணாம் நீங்க அந்த மாதிரி பேச தப்பா இருக்கும், டிவில காட்ட மாட்டோம்ன்றது கிரிஞ்சி கண்டென்ட் மாதிரி இருக்கிற விஷயம். ஆமா, இது காட்ட மாட்டோன்றதுதான் அவங்க சொன்ன விஷயங்கள், காட்ட மாட்டோன்றது. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது, இந்த நியானால நடந்தது. என்னன்னா இந்த நம்ம எல்லாருக்குமே தெரியும், ட்ரால் பண்ணப்பட்டாங்க யார் அவரு, இந்த நெஞ்ச நிமித்தி நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் பரம்பரை. ஸோ அதுவுமே நடந்தது. அதெல்லாமே சொல்றேன்ல, எனக்கு என்ன எப்படி தோணுதுன்னா, மக்களுக்கு ஏன் இவ்வளோ வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணணும்? ஏன் ஒரு ஷோ மூலியமா இப்போ
அதே இதெல்லாம் கலக்க போகுது யார் இருக்கு, அதே இதெல்லாம் நிறைய ஷோஸ் இருக்கு ஜாலியா. இப்போ நம்ம மனுஷங்க வந்து இவ்வளோ ஓடிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல, சொல்றேன் இவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ நடந்துட்டு இருக்கு விஷயங்கள். நமக்கு அங்க எதை பார்க்கவே நேரம் இல்லை, எதை பார்க்கறதுக்குமே நேரம் இல்லை. அந்த மாதிரி டைம்ல ஒரு மத்தியான டைம் உட்காந்து உங்களை நம்பி ஒரு டிவியை பார்க்குறோம். ஒரு 11 மணிக்கோ 12 மணிக்கோ சாப்பிட்டுட்டு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எல்லாருக்குமே ஃப்ரீ, எல்லாருக்கும் தெரியும். உட்காந்து ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு ஷோவை பார்க்குறோம், ஒரு ஜாலியாக இருக்கணும். அங்கே ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஷோவை நடத்துறதுக்கு ஏன் வந்து இப்படி வந்து போட்டு எல்லாரையும் சண்டை போட வச்சு இவ்வளோ அது பண்ணணுன்றது தான் இருக்கு. இதுல தான் காசு சம்பாதிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? அதுதான் சொல்றேன், இதுக்கு ஏன் இவ்வளோ இந்த விஷயத்துல ஏன் காசு சம்பாதிக்கணும், ஜாலியாவே பண்ணிட்டு போயிடலாமே. கன்சோல்ல பார்க்கும்பொழுது அவங்களோட மைண்ட் செட்ல எப்படி இருந்தது, அவங்களோட பிஹேவியர்லாம் எப்படி? ஒரு மாதிரி எல்லாருமே வந்து இது வந்து ஸ்கிரிப்டட். இப்போ நம்ம வந்து யூடியூப் வச்சிருக்கோம், யூடியூப்ல பண்றோம். நானுமே ரியாலிட்டி ஷோஸ் பண்ணியிருக்கேன், எத்தனையோ ரியாலிட்டி ஷோஸ் பண்ணி ஜீ தமிழ் நிறைய சேனல்ஸ்ல பண்ணிருக்கோம். ஸோ அங்க பார்க்கும்போது நமக்கு தெரியும் அது ஸ்கிரிப்டட் தான், கொடுத்துருவாங்க, பார்த்துப்போம், அங்கே போய் நடிக்க போகிறோம், ஆடியன்ஸ் சிரிப்பாங்க, எடிட் பண்ணுவாங்க, சிரிக்கிற நம்ம கவுண்டரே இல்லைனாலும் காமெடியே இல்லைனாலும் சிரிக்கிறது கட் தூக்கி போடுவாங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ரொம்ப காமன், சரியா? ஆனால் இங்கே எப்படின்னா அவங்க சிரிக்கிறாங்கன்னா அவங்கள ஸ்டாப் பண்ணாமல் அவங்க சிரிப்பாங்க, அப்படிதான் சிரிப்பாங்க, என்ன பண்ண முடியும், அப்படிதான். இப்போ 2 டீம் இருந்தாங்க, ஒரு தரப்புல இவர் பேசுறாங்கன்றப்போ என்ன சொல்லணும், நாயங்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட இவங்க என்ன சொல்லணும், இவர் என்ன சொல்லணும், அவங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு அவரு நான் என்ன சொல்லணுமா, இதுதான் நடந்திருக்கு, இவ்வளவு நாளா நடந்த நீயா நாளால நம்ம பார்த்த வரைக்கும் அதுல போயிட்டு இருந்தவங்களும் நான் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா சொல்ல. இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த எபிசோடு வந்து கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு தோணுது. இன்னும் அந்த வாழை படத்துல இன்னும் சொல்லணும்னா அந்த தம்பில நெஞ்சு நிமிர்த்தி நடப்பான், நம்மளுக்கு எல்லாம் வந்து அதுக்கப்புறம் அவனுக்கு நிறைய மாற்றம் வந்துச்சு, அதெல்லாம் பார்த்தோம். இவ்வளவு விஷயங்கள் நடந்தது. இப்போ ராகுலுக்கு நீயா நானா பத்தி என்ன ஒப்பீனியன்? இப்படியாரா காசு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட இப்போ அந்த ஷோ பத்தி உங்களோட மைண்ட் செட் இல்ல, அடுத்து இந்த மாதிரி கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா யாரும் போவேனா, போற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க, அங்கே போய் உக்காந்து உங்கள் தரப்பு வாதத்தை கரெக்டாக பேசுங்க. நீங்கள் என்னென்னா முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு போகிறது பெட்டர். முன்னாடியே என்ன நடக்குது, என்ன அவங்க பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு போய் அங்கே பேசும் போதுமே நீங்கள் தெளிவாக கேட்டுக்கிட்டு போகிறது பெட்டர். கோபிநாத்தும் அதில் இன்வால்வ் நினைக்கிறீங்களா? ஆமாம்மா, ஏன்னா அவர் தான் ஷோ ப்ரொடியூசர். ஸோ ஷோ ப்ரொடியூசர்ன்றப்போ அவருக்கு கண்டிப்பாக அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்ல. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து கோபிநாத் பார்க்குறோம், அவரை பார்க்குறோம், அவர் அவ்வளோ வந்து சொல்கிறாரு, மக்கள் நல்லது கருத்து சொல்கிறார். இப்போ நம்மளே வந்து அவரோட எவ்வளோ மீம்ஸ் பார்க்குறோம், பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, ஹஸ்பண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற எவ்வளோ மீம்ஸ் பார்க்குறோம், அதெல்லாம் நம்மளே ஷேர் பண்ணுறோம். ஷேர் பண்ணுறப்போ அவர் மேலே ஒரு எவ்வளோ பெரிய மரியாதை ஒன்று இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நடுநிலையாக நின்று 2 பக்கமும் பேசுகிறதுக்கு ஒரு சைடாக நேரில் பார்க்கும்போது ஒரு சைடாக மட்டுமே பேசிகிட்டு இருக்கும் போது ஓகே இவங்க இதை ஸ்கிரிப்டடாக பக்காவாக கொண்டு போகிறாங்க, இது தப்பான ஒரு விஷயம்னு தோன்றனால தான் நான் வந்து சரி ஓகே இதை பேசுவோம், கரெக்ட், இது கரெக்டான விஷயம் கிடையாதுன்றது தான் என்னோட கருத்து. இந்த எபிசோட எடுக்க சொல்லி கேஸ் போட்டுருக்கிறதா நிறைய விஷயம், அந்த சீன்ஸ் எல்லாம் தூக்கிட்டாங்க ஒரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு தடை அப்படின்லாம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கும்? என்ன சொல்லி தடை? நீயா நானாக்கு வேணாம், ஸ்டாப் பண்ணி. இல்லை ஆக்சுவலாக நான் என்ன சொல்றேன், நீயான தடைலாம் வேணாம், அது நல்ல ஷோ தான், அது கரெக்டான முறையில் கொண்டு போனால் அது சூப்பரான ஒரு ஷோ. அதுக்கு தடை போட்டு என்ன, இப்போ நான் என்ன சொல்கிறேன், காமெடி ஷோஸ் வளர்றது ஒரு கண்டென்ட் நிறைஞ்ச ஷோஸும் வளரணும், ஒரு கருத்து எடுத்துகிட்டு போகிற ஷோஸும் கண்டிப்பாக இருக்கணும். அது தேவை தான், நம்ம மக்களுக்கு அது கண்டிப்பாக தேவை. அது நல்ல கருத்து கரெக்டான முறையில் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது தான் நம்ம கேட்கணும். உண்மையை காட்டுங்க, அவ்வளோதான். என்னமோ பொய்யா ஒரு மாதிரி மாற்றி காட்டுறது வேணாம், கரெக்டான விஷயங்கள். இப்போ தான் சொல்கிறேன், ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க வந்து நம்ம அப்புறமா வந்து வெளில வந்து பார்க்கும்போது சொல்கிறோம், நிறைய விஷயங்கள் மாற்றி பேசுகிறாங்க, நான் தேவையில்லாத விஷயங்கள், அவசியமே இல்லாத விஷயங்கள், அது தப்பான விஷயங்களாக இருக்குது. இப்போ இவங்க வந்து இவங்களை பேச விடலைன்றதுக்காக இவன் சொன்ன தப்பு கரெக்டுன்றது கிடையாது. இவங்களுமே கரெக்டாக பேசி இருக்கலாம், சொல்ல முடியாது, இவங்களோட சைட்லையும் நியாயம் இருக்கலாம். இப்போ ஏன்னா இப்போ 2 பக்கமே என்னதான் நீங்களே சொல்லுங்கள், இப்போ இவங்களும் வேணான்றாங்க, இவங்க வேணுன்றாங்க. இப்போ 2 பேரும் மக்கள் தான், 2 பேரும் மக்கள் தான். இவங்க சொல்கிறது நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இவங்க சொல்கிறதும் கேட்கணும். இப்போ இவங்க ஏலியன்ஸ் வந்து உட்காந்துக்கிட்டு மேலேருந்து வந்து இறங்கி உட்காந்துட்டு நீங்கள் பேச தப்பு அப்படின்னா நீ யார் என்ன சொல்கிறதுக்குன்னு கேட்குறது நியாயம். நீயும் மக்கள், நானும் மக்கள். அப்போ நீ சொல்கிறது நீ வேணான்னு சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும்னா வேணும்னு சொல்கிறதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்க யார் வின் பண்ணுவாங்கன்னு அவங்க டிசைட் பண்ணிட்டு தான் அந்த ஷோ நடக்கும். கண்டிப்பாக வேணும்னு திட்டமிட்டு இவங்களை வந்து பண்ணியிருக்காங்க. அதுதான், ஏன்னா வேணான்றது போகும்போது வேணுன்றதும் வேணும்ல, அதையும் பேசணும்ல, அதையும் பேசலை. இப்போ அங்கே இந்த வெற்றியை எடுத்துக்க முடியாதுன்னு நினச்சி கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இவங்க ரூல்ஸ் காட்டுறாங்க, ஃபோனில் நிறைய விஷயங்கள் இந்த இதை மாதிரி ஆக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க. அதை வந்து தவிர்த்துட்டு இல்லை வைங்க வேணான்னு சொல்லிட்டு
இந்த பக்கம் வந்து சும்மா வாயில சொல்ற விஷயத்தெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்றது அது எப்படி கரெக்டா இருக்கும்? ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து ரசிச்ச ஒரு ஆள் வந்து இப்படி மேனிபுலேட் பண்ணி தப்பான விஷயத்த போர்ட்ரே பண்றதுன்றது அது சரிப்படாது. ஷோ டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு, நிறைய மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இவங்களெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்றாங்கல்ல, என்ன அந்த லேடிலாம் நான் என்ன சைக்கோவா சைக்கோன்னு எழுதுறீங்க? அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப இப்போ நான் என்ன சொல்றேன், அவங்க வந்து அவங்களுக்குன்னு தனிப்பட்ட கருத்துன்னு ஒன்று இருக்கும். மக்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு ஒன்று இருக்கு. கண்டிப்பா பேசலாம், அவங்களும் பேச முடியும். அதுக்காக அவங்கள வந்து அசிங்கப்படுத்தி, இப்போ நான் என்ன சொல்றேன், அந்த ஷோல அவங்க அப்படி பேசியிருக்காங்கன்னா கண்டிப்பா நிறுத்திட்டு, அம்மா இங்க பாருங்கம்மா இந்த மாதிரி வேணாம் எதுவுமே இல்ல, அவங்க சொல்லட்டுமே, சொல்லவே விடட்டும். நார்மலான ஒரு விதத்துல இப்போ கோபிநாத் சார் சொல்றேன், நார்மலா நிக்க வச்சு அம்மா இல்லம்மா இது வந்து நீங்க அப்படி சொல்லாதீங்க அப்படின்றதோட நிறுத்தா ஓகே. அது ரொம்ப இது பண்ணி அவரை ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்கள கத்தி அவங்கள சண்டை போட்டு இது ஒரு இப்போ தனி மனிதன் தாக்குதல் மாதிரி இருக்குது. அவங்கள வந்து போய் டைரக்டா அட்டாக் பண்ணி வேணாம், கத்த சொல்றது அவர் தான், பார்க்கும் போது தெரியுது அவர் தான் கத்த சொல்றாரு. எப்படி நாய் கத்தும், கத்தி காட்டுங்கம்மா எப்படி சொல்றாங்க, எப்படிமா எப்படி கத்தும் சொல்லுங்கம்மா அப்படின்றாங்க. அப்ப கத்துறாங்க அவங்களே, அப்ப ஆப்போசிட்ல இருந்து சிரிக்கிறாங்க. அப்ப என்ன சொல்லணும்? சிரிக்காதீங்கம்மா இருங்கம்மா, இல்ல அவங்க நீங்க நான் கேட்டனாலதான் அவங்க வந்து பண்றாங்க, அது தப்பு கிடையாது, அது வந்து சொல்றது. இப்போ அவங்க சிரிக்கிறன்றப்ப பாஸ் அப்படிதான் சிரிப்பாங்க, இருங்க சிரிக்கதான் செய்வாங்க, நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா சிரிக்கதான் செய்ய முடியும் அப்படின்றது சொல்றதுலாம் எந்த வகையில கரெக்ட்ன்றது எனக்கு புரியல. ஓகே, அதான் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அவரே ஒரு பிரியரா இருந்திருக்காரு. இன்னொன்னு அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ என்னன்னா, இப்போ அவர் சொல்றாருல குழந்தை வந்து குறுக்க போகுது அப்படின்னு, இதுதான் ஒரு எல்லாருமே இதான் கேட்கறாங்க, குழந்தை குறுக்க போகுது அப்படின்றப்ப இந்த அம்மா என்ன சொல்றாங்க, ஒரு நாய் குறுக்க போகுதுன்னு போய் அவங்க இறந்துட்டாங்க. கண்டிப்பா அது கஷ்டப்பட விஷயம் தான். அப்படி சொல்லும் போது ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து குழந்தை குறுக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதை கம்பேர் பண்ணி என்ன சொல்றாரு, நாயா குழந்தையான்னு ஏமா கம்பேர் பண்றீங்கன்றாரு. இவரே என்ன சொல்றாரு, ஒரு நாயை தூக்கி வச்சுக்கிட்டு, இவரே கோபிநாத் சார் நாயை தூக்கி வச்சுக்கிட்டு இதை வந்து இவன் வந்து ஒரு குழந்தை, இவன் குழந்தை மாதிரி இவனை பார்க்கணும், குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணணுன்றாரு. இது எந்த வகையில கரெக்ட் ஆகும்? குழந்தை மாறி தானே, குழந்தை மாறினாலும் அப்ப அவங்க வந்து எக்ஸாம்பிள் தானே சொல்றாங்க அவங்களும். அப்ப அதுவும் மாறி தானே வரும். நாய் குறுக்க போனது, குழந்தை குறுக்க போனது, அதுவும் எக்ஸாம்பிள் தான். இதுக்கு இது கம்பேரிசன் அதுவும் எக்ஸாம்பிள் தான். ஓகே, அதான் அந்த நடந்த டிபேட்டோ அதுக்கான தீர்வோ இல்லாம அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத ஓப்பனா உடைச்சிருக்கீங்க. என்ன ரீசன் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைட் பண்ணிட்டாங்க இவங்க தான் வின்னு, இவங்க பக்கம் தான் நிக்க போறாங்க, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்ல இது நிறைய ரீசன்ஸ் இருக்கும், 1-2 நம்ம சொல்ல முடியாதுல்ல. இப்போ என்னன்னா இது ஒரு பாலிடிக்ஸா இருக்கலாம், அல்ல அதுதான் மேபி நிறைய பேர் எழுதுறாங்க. கண்டிப்பா இது அரசியல் கண்டிப்பா அது இருக்கலாம், அது எவ்வளவோ விஷயங்கள் உள்ள இருக்கு, அது நம்ம பேசணும்னா அது நம்ம பேசுறது கரெக்டா என்ன சொல்றாங்க. இப்போ உங்களோட பாயிண்ட்ல இல்லாம எதை வச்சு அரசியல்னு எல்லாரும் எழுத வராங்க, எதனால? சிம்பிள், அது வந்து ஃபாரின் பிரீட்ஸை உள்ள கொண்டு வரதுக்கான அரசியல் தான் இது. சிம்பிள், ஃபாரின் பிரீட்ஸை உள்ள கொண்டு வரணும், நாட்டு நாய்களை அழிச்சிடணும். இப்போ நான் என்ன சொல்றேன், எல்லாருமே அழிச்சிட்டா மனுஷங்க மட்டுமே வாழ்ந்துட முடியுமா நிம்மதியா? இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ மனுஷங்க எல்லாரையும் அழிச்சிடறோம், எல்லாருமே எல்லா விலங்கும் அழிச்சிட்டு நம்ம மட்டும் மனுஷன் மட்டும் நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? கண்டிப்பா முடியாது, கண்டிப்பா முடியாது. அது ஏன் அப்ப அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்றது தான் நம்மளோட கவலையா இருக்கு. ஓகேமா, நீ அங்க ஃபுல்லா இருந்திருக்கீங்க, ஆனா அங்க பார்த்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இல்ல, இப்ப இவங்க தரப்பா இருக்கட்டும் அவங்க தரப்பு, டாகுக்கு இவ்வளவு தூரம் இறங்கணுமா அப்படின்னு ஒரு விஷயம். கண்டிப்பா, ஏன்னா டாகு கூட இப்படி இறங்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு விஷயம் தான். ரெண்டுமே பேலன்ஸ்டா அந்த ஷோ நடத்தல. ஆனா அப்படி மறுபடியும் எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதுக்கான சொல்யூஷன் நான் கேட்க வரல, இந்த ஷோவை அவங்க பண்ணிருக்க கூடாதுன்னு ஒரு விஷயம் தான், இல்ல இது யாருமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல கண்டிப்பா பண்ணணும், 100% இதை திரும்ப பண்ணணும், ஹானஸ்டா பண்ணணும். உண்மையான ஒரு விஷயத்த இப்போ இந்த பக்கம், இப்போ நான் என்ன சொல்றேன், இந்த பக்கம் வந்து ஒரு அதான் நாயால பாதிக்கப்பட்டவங்க உட்காந்துருக்காங்க, எல்லாருமே நம்ம எல்லாரும் பேசுறது தான், எல்லாரும் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் யாருமே இல்லை, ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூப்பிட்றாங்க, ரெஸ்கியூவர்ஸ் கூப்பிட்றாங்கன்னா அது அவசியமே இல்லாத விஷயம். அங்கே ஒரு வெட்டினரி டாக்டர் உட்காரணும், ஒரு ஹியூமன் டாக்டர் உட்காரணும். செலக்ட் பண்ணதே இந்த மாதிரி அது அப்ப எப்படி அது ஜெயிக்கும்னு நினைக்கிறேன்? அப்ப அந்த டிபேட் எப்படி டிபேட்டபிளா இருக்கும்? இப்ப வந்து ஒரு ஹியூமன் டாக்டர் இருக்கணும், வெட்டினரி டாக்டர் இருக்கும், நாயால கடிப்பட்டு சரியானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கள இருக்கணும். இத்தனை பேரை உட்கார வச்சு பேச வச்சிருந்தா இவங்க பேசுறதுக்கு இவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அப்ப இது வந்து இவங்கள மாதிரி இப்ப கத்தி காட்டுங்க இந்த மாதிரி ட்ராலா இருக்காது, அது ஒரு ப்ராப்பரான டிபேட்டா இருக்கும். இப்படிதான் இத்தனை நாளா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, இதை கொண்டு வந்து இப்படி பேசணும்ன்றது வந்து அது தப்பான ஒரு விஷயம். சிறப்பு. நம்ம அதுக்கான சொல்யூஷனாகவும் என்ன நடந்துச்சுன்றதை இப்ப நம்ம உடைச்சிருக்கோம். அப்போ மக்கள் இதையும் அவங்க சொல்ற மாதிரி இது மக்கள் கையில விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்களும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள்ல இருந்துகிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு எங்களோட சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். இன்னும் நேச்சர் சந்திக்கிறோம்.